Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 7th standard science unit 1 measurements பார்க்க போறோம். Page number 10ல இருக்கு. Choose the best answer. Which of the following is a derived quantity ன்னு கேட்டிருக்காங்க. Mass, time, area and length ன்னு சொல்லிருக்காங்க. இதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா mass, time and length வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஏரியா மட்டும்தான் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, லென்த்து மீட்டர்னு மெஷர் பண்ணுவீங்க, மீட்டர் இன்ட்டு மீட்டர், லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு போட்டு தானே ஏரியா கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதிலேருந்து டிரைவ் பண்ணுறதுனால அது வந்து டிரைவ்ட் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? 1 liter is equal to 1000 cc. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட்டு. ஸோ இதை நீங்கள் படிக்கணும். 1 liter is equal to 1000 cc. அடுத்தது SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் என்னன்னு கேட்குறாங்க. டென்சிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். மாஸை வந்து கிலோகிராமால் மெஷர் பண்ணுவோம். ஸோ எம் பை மீட்டர் க்யூப். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். மாஸ் பை வால்யூம்னு பண்ணும்போது மாஸ்க்கு கிலோகிராம்னு சொல்லுவோம், வால்யூம்க்கு மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். அதுதான் டென்சிட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 2 spheres have equal mass and volume in the ratio 2:1. The ratio of their density is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவல் மாஸ் அப்படின்னா என்னது, m1 m2 m1 m2ன்றது மாஸ் ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். அடுத்தது வால்யூம் வந்து கேட்குறாங்க. வால்யூம் வந்து v1 by v2 is equal to 2:1. வால்யூம் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, 2:1 ரேஷியோவில் இருக்குது. அதனால் v1 by v2 is equal to 2:1ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 spheres have equal mass and volume in the ratio 2:1 கொடுத்துருக்காங்க. the ratio of the density-ன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் மாஸ்னா m1 is equal to m2. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபரன்ஸு. 2:1 வால்யூம் இருக்குன்னா v1 by v2 is equal to 2:1ன்னு இங்கே எப்படி எழுதிடுறோம். m1 is equal to m2ன்னு எழுதிடுறோம். இப்போ என்ன பண்ணணும், டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், d1 by d2. அதுக்கு நம்ம இங்கே அந்த d1 by d2க்கு டென்சிட்டி ஃபார்முலா மாஸ் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம்னு எழுதிக்கிறோம். இந்த m1ம் m2ம் ஈக்குவல்னால கேன்சல் ஆயிரும். இது எப்படி இருக்குன்னா 1 by v1 இங்கே இருக்கும். இங்கே கீழே அது டிவைடட் பை 1 by v2. இந்த 1 இது டிவைடட் பை 1 by v2ன்னு இருக்கிறது. இந்த v2ன்றது மேலே வந்துடும், இன்வெர்ட் ஆகி மேலே வந்துடும். ஸோ v2 நியூமரேட்டர், v1 வந்து டினாமினேட்டரில் இருக்கும். v2 by v1 is equal to v2 by இந்த v1 தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். v1 is equal to 2v2. 2v2 போட்டிங்கன்னா v2 கேன்சல் ஆகி 1/2 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இது இவ்வளோ நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் இன்னும் சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, மாஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, d is equal to மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் பை வால்யூம், டென்சிட்டியும் வால்யூமும் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்ன அர்த்தம்னா, இப்படி இருக்கும், அதாவது கீழே இருக்கும், டினாமினேட்டரில் இருக்கும் பாருங்கள். இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது என்ன அர்த்தம்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி கம்மியாகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி அதிகமாகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகும். இங்கே நம்ம இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம், டென்சிட்டியும் வால்யூமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் இங்கே வந்து வால்யூம் 2:1 இருந்துச்சுன்னா அது அப்படியே உல்ட்டாவாக 1:2 அப்படின்னு சொல்லி டென்சிட்டி ரேஷியோ இருக்கும்னு சொல்லி அப்படியே இன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து 1:2. ஸோ 1:2 அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு, லைட் இயர் இஸ் a யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். distance traveled by the light in 1 year in vacuum. அதான் லைட் இயரோட டெஃபினேஷன். ஸோ லைட் இயர் இஸ் a யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் irregularly shaped objects are measured using the law of Archimedes. ஸோ வால்யூம் ஆஃப் irregularly shaped objects are measured using the law of Archimedes. நெக்ஸ்ட்டு, 1 cubic meter is equal to எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 10 lakh cubic centimeter. இது வந்து மீட்டர் க்யூப்லேருந்து சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றிருக்காங்க. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. 1 மீட்டர் க்யூப் இஸ் 2 சென்டிமீட்டர் க்யூப் மாற்றுறாங்க. இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது பெருசுலேருந்து சின்னது போகிறீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் மல்டிப்ளை பை சம் நம்பர். ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டர், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வந்து 100, அதாவது 100 பிளேஸ் தள்ளி இருக்கும்.
ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டருக்கு நீங்கள் மல்டிப்ளை பை 100 பண்ணுவீங்க. ஸோ மீட்டர் டு சென்டிமீட்டருக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா மீட்டர் க்யூப் டு சென்டிமீட்டர் க்யூபுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 3 டைம் அது மாதிரி 100 × 100 × 100 அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 100 × 100 × 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 followed by 6 zeros cubic centimeter அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 lakhs அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மீட்டர் க்யூப் இன்ட்டு சென்டிமீட்டர் க்யூப் கன்வர்ஷன். மீட்டர் டு சென்டிமீட்டர்னா மல்டிப்ளை பை 100. அதவே நம்ம வந்து 100 3 times மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் க்யூப் டு சென்டிமீட்டர் க்யூப் கன்வர்ஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் mercury இஸ் 13,600 kg per meter cube. இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட்ஸை படித்தே தான் ஆகணும். 1 astronomical unit is equal to 1.496 into 10 to the power 11 meter. The area of a leaf can be measured using a graph sheet. ஒரு graph sheet வச்சு மெஷர் பண்ணலாம். இப்போ state true or false. If false, correct the statement சொல்லியிருக்காங்க. The region covered by the boundary of a plane figure is called its volume. False. Plane figureோட boundary கவர் பண்ணுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியா. பிளேன் ஃபிகர்னாலே என்னது லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும். 3 dimensional ஃபிகர் தான் நம்மளுக்கு ஹைட்டுன்னு ஒரு அடிஷ்னல் டைமென்ஷன் வரும். அப்போ தான் வால்யூம்ன்ற கான்செப்டே வரும். ஸோ 2 சர்ஃபேஸை மட்டும் மெஷர் பண்ணுறது வந்து பிளேன் ஃபிகர் வந்து ஏரியா. ஸோ இது வந்து தப்பு. வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் மெஷரிங் கண்டெய்னர்ஸ். ட்ரூ. ஒரு எவ்வளோ அளவு இருக்குன்னு எம்எல் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணி ஊற்றுறோம்ல, அது வந்து வால்யூம். அது கரெக்டு. அடுத்தது வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசின். வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசினான்னு கேட்குறாங்க. ட்ரூ. ஏன் சொல்லுங்கள்? கெரோசினை தண்ணியில் ஊற்றினா கெரோசின் வில் ஃப்ளோட். ஸோ கெரோசின் இஸ் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். கரெக்ட். அ பால் ஆஃப் அயர்ன் ஃப்ளோட்ஸ் இன் mercury. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. பால் ஆஃப் அயர்ன் வந்து a ball of iron floats in mercury. ஏன் கேட்டிங்கன்னா mercuryக்கு வந்து டென்சிட்டிக்கு அயனோட அதிகம். mercury is a very dense liquid. ஸோ அதனால் mercuryயில் அயன் வந்து ஃப்ளோட் ஆகும். A substance which contains less number of molecules per unit volume is said to be denser. False. நிறைய மாலிகுல்ஸ் பேக்டாகி இருந்தால் தான் அது டென்ஸ்ன்னு அர்த்தம். கொஞ்சம் மாலிகுல்ஸ் விலகி இருந்துச்சுன்னா அது வந்து டென்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு டப்பாவில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பிரியாணி அடைச்சிங்கன்னா அது வந்து டென்ஸ்ன்னு அர்த்தம். இதுவே ஒரு புளியோதரை இல்லை லெமன் ரைஸ்னால் என்ன பண்ணுவீங்க? பாதி அடைச்சிட்டு பாதி அடைக்காமல் இருப்பீங்க. அது வந்து இட்ஸ் லெஸ் டென்ஸ். ஸோ டென்ஸ்னால் நிறைய மாலிகுல்ஸ் பேக்டாக இருக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஏரியா, டிஸ்டன்ஸ், டென்சிட்டி, வால்யூம், மாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட்ஸ். ஸோ நீங்கள் திங்க் பண்ணாலே தெரியும். ஏரியான்றது நம்ம 2 dimensional. 2 மெஷர்மெண்ட்ஸ் லென்த்தும் பிரெத்தையும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் இருக்கும். இதுவே வால்யூம்னா 3 லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு கியூபிக் யூனிட்ஸ். ஸோ அதுதான் கியூபிக் யூனிட்ஸ் மீட்டர் க்யூப். டிஸ்டன்ஸ் வந்து லைட் இயர். மீட்டர் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கல. லைட் இயர் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் வரும். மாஸ் வந்து கேஜி. ஸோ இதுதான் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் வந்து லைட் இயர். டென்சிட்டி வந்து ஓகே வால்யூம் மீட்டர் க்யூப். வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்பில் மெஷர் பண்ணுவீங்க. டென்சிட்டி கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். மாஸ் வந்து கேஜி. கேஜியில் அதான் அதோட ஃபண்டமெண்டல் யூனிட். நெக்ஸ்ட்டு ஏரியா, லென்த், டென்சிட்டி, வால்யூம், மாஸ். இங்கே அதுக்கான ரிலேட்டட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியானா பிளெயின் ஃபிகர்ஸ். லென்த்னா ரோப்பை வச்சு மெஷர் பண்ணலாம் லென்த்து. டென்சிட்டி வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். இது வந்து என்னது? நம்ம கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் படித்தோம்ல, அது மாதிரி கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நத்திங் பட் மாஸ் பை வால்யூம். கிராம்ன்றது மாஸு, சென்டிமீட்டர் க்யூப்ன்றது வால்யூம். மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட்டு வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? யூ கேன் யூஸ் பை எ மெஷரிங் ஜா. ஸோ மெஷரிங் ஜா. மாஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் known as mass. அது வந்து அதோட டெஃபினேஷன். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மாஸ்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் 1 liter is equal to 1000 cc அப்படின்னு படித்தோம்.
ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ 10 cc ஆரம்பித்து 100 cc 1 லிட்டர், அதாவது 1000 cc, நெக்ஸ்ட் 10 லிட்டர். ஸோ இந்த ஆர்டரில் தான் எழுதுவோம். 10 cc, இங்கே இன்னொரு சி வரணும். 10 cc 100 cc 1 லிட்டர் அண்ட் 10 லிட்டர். ஸோ இதுதான் சீக்வன்ஸ். இங்கே மட்டும் இன்னொரு சி போட்டுக்கணும். காப்பர், அலுமினியம், கோல்டு அண்ட் அயன், இதில் வந்து எல்லாம் டென்சிட்டி படி நம்ம சீக்வன்ஸில் ஆர்டர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எது வரும்னா அலுமினியம் லெஸ் டென்ஸ், நெக்ஸ்ட்டு அயன், அப்புறம் காப்பர், தென் ஃபைனலாக கோல்டு. இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் டென்சிட்டி வந்து கோல்டு ஹையஸ்ட் டென்சிட்டி, அலுமினியம் லீஸ்ட் டென்ஸ். யூஸ் த அனாலஜி டு ஃபில் இன் த blank. ஏரியா மீட்டர் ஸ்கொயர், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்னு நம்ம மெஷர்மெண்ட் அந்த யூனிட் நோட் பண்ணுவோம். வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட்டு வாட்டர் இஸ் டு கெரோசின் தென் டேஷ் இஸ் டு அலுமினியம்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் கெரோசின் லிக்விடு, ஆனால் வந்து வாட்டரோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா கெரோசினோட அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அலுமினியமோட டென்சிட்டி அதிகமான ஒரு சாலிட் எதுன்னு பார்த்திங்கன்னா அயன். ஸோ வாட்டர் இஸ் டு கெரோசின், லைக்வைஸ் அயன் இஸ் டு அலுமினியம். வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் அ மெஷரிங் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் வந்து இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஸோ அதை மெஷரிங் சிலிண்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த ஸ்டோனை உள்ளே போட்டு எவ்வளோ தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்றாப்புல ஈக்குவலாக வால்யூம் இருக்கும். இது வந்து இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஸோ ரீசன் வந்து ஸ்டோன் இஸ் அன் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ட்ரூ. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. த ரீசன் இஸ் the correct explanation of the assertion. Next question, assertion வந்து wood floats in water. Reason என்ன சொல்கிறாங்கன்னா water is a transparent liquid. water ஒரு transparent liquid இருக்கிறதுனாலையா wood float ஆகுது? கிடையாது. water is a transparent liquidன்றது true. ஆனால் ஏன் wood float ஆகுதுன்னா water வந்து density அதிகம் wood விட, அதனால தான் அது float ஆகுது. ஸோ அதை தான் இங்கே சொல்லணும். both assertion and reason are true, but reason is not correct explanation of the assertion. Density of water is greater than density of wood. அதனால தான் wood வந்து float ஆகுது. Assertion, iron ball sinks in water. Water is denser than iron. Water வந்து அயனோட டென்ஸ் கிடையாது. வாட்டர் அயனோட டென்ஸாக இருந்ததுன்னா அயன் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இது தப்பு. அயன் பால் தண்ணியில் போட்டிங்கன்னா மூழ்கிரும், சிங்க் ஆயிரும். ஏன் சிங்க் ஆகுதுன்னா அயன் இஸ் டென்சர் தென் வாட்டர். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். டென்சிட்டி ஆஃப் அயன் இஸ் கிரேட்டர் தேன் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அடுத்தது ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி சொல்லியிருக்காங்க. நேம் சம் ஆஃப் த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, இதெல்லாம் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. 1 light year is equal to 9.46 into 10 to the power 15 meter. Units கரெக்டாக போடணும். Next, write down the formula used to find the volume of a cylinder. ஒரு சிலிண்டரோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுதான் சிலிண்டரோட வால்யூம். ஆர்ன்றது ரேடியஸ், ஹெச்ன்றது ஹைட்டு. ஸோ அதை சொல்லணும். வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். Give the formula to find the density of objects. Density D is equal to mass by volume. M by V னு போடுவோம். SI unit of density பார்த்தீங்கன்னா kilogram per meter cube. அடுத்தது name the liquid in which iron ball sinks. Iron ball sinks in water. அயன் பாலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கீழே போயிடும், அடியில் போயிடும். ஏன்னா அயனோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியோட அதிகம். Density of iron is greater than density of water. That's why it sinks. Our next question, name the units used to measure the distance between celestial objects. Celestial objectsனா வானத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஏர்த்லேருந்து நெப்டியூன் எவ்வளோ தூரம் இருக்குது, சன்லேருந்து வீனஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்படிலாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ யூஸ் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். இதுதான் 2 யூனிட்ஸ். What is the density of gold? 19,300 kilogram per meter cube. 19,300 kilogram per meter cube is the density of gold. அடுத்தது what are derived quantities?
ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் லென்த், டைம் அண்ட் மாஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதுலேருந்து டிரைவ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், 2 மீட்டர் மெஷர்மெண்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தானே, அதுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த டென்சிட்டி இதெல்லாம் கிடைக்குது. ஸோ வால்யூம்ன்றது பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் வந்து ஒரு லென்த்தை மெஷர் பண்ணிட்டு வந்து அதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வால்யூம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த மெயின் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து டிரைவ் பண்ணுறதுனால, கம்பைன் பண்ணி எழுதுறதுனால கிடைக்கிறதுல அதான் வந்து derived quantities. The physical quantities which can be obtained by mathematically combining, that is multiplying or dividing the fundamental quantities, are known as derived quantities. Example, area, density and volume. இதெல்லாம் example. Distinguish between the volume of liquid and capacity of a container. Volume of a liquid na enna, capacity of a container na enna nu paakalam. Amount of space occupied by a liquid is known as its volume. The maximum volume of liquid that a container can is known as the capacity of the container. The maximum volume of liquid that a container can hold, இங்கே HOLDன்னு போட்டுக்கோங்க, hold is known as the capacity of the container. இங்கே வந்து amount of space occupied by a liquid is known as volume. Volume of liquids are expressed in terms of liter or cubic centimeter. 1 liter is equal to 1000 centimeter cube அப்படின்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி வந்து லிட்டர்ஸ் அண்ட் கேலன்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் அ லிக்விட், 1 கேலன் மில்க்கு, 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து கெப்பாசிட்டியை வந்து அதில் மெஷர் பண்ணுவாங்க. சாலிட் அண்ட் ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் வால்யூம். சாலிடாக இருந்தாலும் ஹாலோவாக இருந்தாலும் வால்யூம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி வில் ஹாவ் கெப்பாசிட்டி. ஹாலோவாக இருக்கிறதுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு தண்ணியை ஊற்ற முடியும். இதுவே அது சாலிடாக ஃபுல்லாக ஃபில்டாக இருந்துச்சுன்னா அதில் தண்ணியை ஊற்ற முடியாது. ஒரு சாலிட் பிளாக்ல தண்ணியை ஊற்ற முடியாது. ஆனால் இதுவே ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணியை ஊற்றலாம். டம்ளர் இஸ் ஹாலோ. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒன்லி ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி. Next, define the density of objects. Density of a substance is defined as the mass of the substance contained in unit volume. So mass per unit volume, அதான் mass by volume தான் density. What is 1 light year? 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. 1 light year is equal to 9.46 into 10 to the power 15 meter. ஸோ ஒரு லைட் இயர்னால் என்னது? லைட்டு வந்து ஒரு வருஷத்தில் வேக்யூமில் எவ்வளோ தூரம் போகுது கிடக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது தான். the distance traveled by light in vacuum during the period of 1 year. இதுதான் 1 light year. Next, define astronomical unit. 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. Earth and the sunனுக்குள்ள average distance தான் 1 astronomical unit. 149.6 into 10 to the power 6 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இல்லாட்டா 1.496 into 10 to the power 11 மீட்டர்னு சொல்லலாம். Next, there are 3 types of sphere. Next question, there are 3 spheres A, B, C as shown below. இதில் ஏயும் சியும் ஈக்குவல் டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரே ரேடியை. ஏயும் பியும் ஒரே மெட்டீரியலால் ஆனது. ஒரே மெட்டீரியலால் ஆனதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு டென்சிட்டி சேமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்பியர் ஏ அண்ட் பி ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். இதில் பாருங்கள், ஸ்பியர் ஏ அண்ட் பி ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல்னா சேம் மெட்டீரியல் மீன்ஸ் டென்சிட்டி டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி. அடுத்தது ஸ்பியர் சி இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ டிசியும் டிஏபியோட ஈக்குவலாக இல்லை. அடுத்தது ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் சி ஹாவ் ஈக்குவல் ரேடியை. ஈக்குவல் ரேடியை ஏயும் சியும் ஈக்குவல் ரேடியஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்சி. ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால வேறு என்ன ஈக்குவலாக இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்கள். ரேடியஸ் ஈக்குவலாக இருக்குன்னா வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப் தானே. அதில் ஆர் மட்டும்தான் ஒரே வேரியபிள். ஸோ அவங்களுக்கு வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். விஏ இஸ் ஈக்குவல் டு விசின்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் கிடச்சிருது. அடுத்தது த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ்
B is half that of A. So the radius of sphere B வந்து is half that of A னா RB is equal to 1 by 2 RA. அப்படின்னா RA is equal to 2 RB. அப்படின்னு நம்மளுக்கு அதுக்கும் ஒரு equation கிடைக்குது. அடுத்தது density of A is equal to double that of C. dA is equal to 2 times dC. Density of A is double that of C. dA is equal to 2 dC. Next question, ratio of masses of spheres A and B. Density of A and density of B equal. அப்படின்னா நீங்கள் வந்து டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும்ல m by v. மாஸ் பை வால்யூம்னா m by வால்யூம்க்கு நான் 4/3 πr³ அந்த ஃபார்முலா போடுறேன். இது ஏ ஸ்பியரோடது, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஏ ஸ்பியரோடது, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பி ஸ்பியரோடது. ஸோ அப்படின்னா நான் ஏன்னு டினோட் பண்ணுறேன், இங்கே பின்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா இப்போ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஆர்ஏன்றது என்னது 2 times ஆர்பி. நம்ம அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மாதிரி ரேடியஸ் ஆஃப் பி is half that of radius of A. Radius of sphere B is half that of radius A ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல. அப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஈக்குவேஷன் தான் RA is equal to 2RB. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். RAக்கு பதிலாக 2RBன்னு இங்கே போடுறேன். இந்த இடத்துல 2RBன்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரேஷியோ ஆஃப் மாசஸ் MA by MB, இந்த ரேஷியோ ஆஃப் மாசஸ் கேள்விக்கு இப்போ தான் வரும். MA by MB போடுறோம். மீதி எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 4/3 பை ரெண்டு சைடும் காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது மேலே போயிடும். இங்கே இருக்கிறது மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2RB the whole cube, அதே மாதிரி RB the whole cube. இதில் பார்த்தீங்கன்னா RBயை கேன்சல் பண்ணிடலாம். 2 cube வந்து 8. 8:1 தான் ஆன்சர். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் பி. வால்யூம் ஏ அண்ட் பி சொல்கிறாங்க. வால்யூம் ஏ பை வால்யூம் பி, அதே ஃபார்முலா போடுறோம். RA RB எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், RAக்கு பதிலாக நம்ம 2RBன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 4/3 பைலாம் அடி வாங்கிடும், அடிச்சிருவோம் காமனாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதை வந்து க்யூப் பண்ணோன்னா 8:1. RB கேன்சல் ஆயிரும், 2 cube மட்டும் தான் இருக்கும். 8:1 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் மாசஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஏ அண்ட் சி. ஓகே, ஏ ஸ்பியருக்கும் சி ஸ்பியருக்கும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஏயும் சியும் ஈக்குவல் ரேடியஸ். ஈக்குவல் ரேடியஸ்னால் என்ன, RA is equal to RC. அப்படின்னா என்ன அர்த்தம், விச் இன்டைரக்ட்லி மீன்ஸ் வால்யூம்ஸ் ஆர் ஈக்குவல். வால்யூமும் ஈக்குவலாக இருக்குது. VA is equal to VC. ஸோ இதுதான் அர்த்தம். RA is equal to RCனா VA is equal to VC. இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் A is double that of C. ஏயோட டென்சிட்டி is equal to 2 times density of C. இப்போ என்ன ஆகுது, நம்ம இந்த சீன் இதை வந்து கீழே கொண்டு வரோம். டென்சிட்டி ஆஃப் A by density of C போடுறோம். அப்புறம் 2:1, 2/1 இருக்குது. இப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா எழுதலாம். MA by VA அது ஹோல் டிவைட் பை MC by VC. வால்யூம் சேம்னால வால்யூம் அடி வாங்கிரும். MA by MC மட்டும்தான் இருக்கும். MA by MC வந்து 2:1. ஸோ 2:1 தான் ஆன்சர். ரேஷியோ ஆஃப் மாசஸ் வந்து 2:1. Next, a circular disc has a radius 10 centimeter. Find the area of the disc in meter square. ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், அதாவது சின்னதுலேருந்து பெரியதுக்கு போகிறீங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் பை 100. 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10/100. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் by 100 போட்டிங்கன்னா 0.1 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 0.1 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். πr², 3.4 into 0.1 the whole square. ஸோ 3.14 into 0.01 என்னாகும், இதை அப்படி ஸ்கொயர் பண்ணனா ஒரு டெசிமல் வந்து முன்னாடி தள்ளி வைக்கணும். 0.1 இருக்கிறது இன்னொரு 0 போட்டு முன்னாடி தள்ளி வைக்கணும். 0.01. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம எத்தனை 0.0314 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். த டைமென்ஷன் ஆஃப் அ ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இஸ் 800 மீட்டர் into 500 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளே கிரவுண்ட். லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 4 lakh மீட்டர் ஸ்கொயர். என்ன கிடைக்குது, 4 lakh மீட்டர் ஸ்கொயர் இஸ் தி ஏரியா ஆஃப் பிளே கிரவுண்ட்.
அடுத்தது 2 spheres of same size are made from copper and iron respectively. Find the ratio between their masses. Density of copper கொடுத்திருக்காங்க, iron கொடுத்திருக்காங்க. So of same size னு கொடுத்திருக்காங்க. Same size னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். அது வந்து சேம் வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும்னு. நம்மளுக்கு வந்து இங்கே வால்யூம்லாம் கண்டுபிடிக்க சொல்லலை. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் தேர் மாஸஸ் வந்து டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ வால்யூமை பற்றி கவலைப்பட தேவையில்லை. டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மாஸ் ஆஃப் காப்பர் இஸ் டு மாஸ் ஆஃப் அயன், அதோட மாஸஸை கம்பேர் பண்ணுறதுக்கு டென்சிட்டியை கம்பேர் பண்ணால் போதும். 8900 by 7800னா 89/78னு வருது. திஸ் இஸ் நத்திங் பட் இது இன்னும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.14:1. இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் காப்பர் அண்ட் மாஸ் ஆஃப் அயன். அடுத்தது இன்னொரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். A liquid having a mass of 250 gram fills a space of 1000 cc. Find the density of the liquid. 250 gramன்றது மாஸ், 1000 ccன்றது வால்யூம். ஸோ 250 gram by 1000 cc centimeter cube is equal to 0.25 grams per centimeter cube. இது எப்படி 0.25 வந்துச்சுன்னா இந்த 0 அடி வாங்கிறோம், அப்புறம் 2 டெசிமல் முன்னாடி தள்ளி வைக்கணும். ஓகேங்களா, 25க்கு 2 டெசிமல் முன்னாடி தள்ளி வச்சுக்கோன்னா 0.25 gram per centimeter cube. இதுதான் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். Next, a sphere of radius 1 centimeter is made from silver. If the mass of the sphere is 33 gram, find the density of silver. Okay, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மாஸும் வால்யூம்க்கு வந்து ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். மாஸ் பை வால்யூம் அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு 33 கிராம் பை 4/3 பை 3ன்னு இருக்கிறது மேலே போயிடும். இந்த பை 3ன்னு இருக்கிறது மேலே போச்சுன்னா 33 × 3 by 4 × pi × 1 cube. 1ன்றதுன்னா ரேடியஸ், சென்டிமீட்டரில் கொடுத்த ரேடியஸ். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7.88 gram per centimeter cubeனு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட க்ளூஸ்லாம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின், டிரைவ்ட் குவான்டிட்டி வந்து வால்யூம், மாஸ் பர் யூனிட் வால்யூம் வந்து என்னது, டென்சிட்டியோட டெஃபினேஷனே மாஸ் பர் யூனிட் வால்யூம். 4th question, maximum volume of liquid a container can hold வந்து capacity. Maximum volume of liquid a container can hold வந்து capacity. கீழே எழுதுறது டவுனாக எழுதுறது derived quantity வந்து velocity. SI unit of volume வந்து cubic meter. A liquid denser than iron. அயனை விட டென்ஸாக இருக்கிறது mercury. நம்ம படித்தோம்ல, mercury டென்ஸாக இருக்கிறதுனால தான் அயனை போட்டாலும் ஃப்ளோட் ஆகுது. A unit of length used to measure very long distances வந்து light year தான் ரொம்ப தூரம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி இந்த கொடுத்துருக்க கிராஸ்வேர்ட் பசிலில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.